ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்லீஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் புலாவ் தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 3 கப். நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப் ரைஸ்னால் 1.5 கப் தண்ணி இருந்தால் மெஷர்மெண்ட் சரியாக இருக்கும். நான் 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் 3 கப் தண்ணியும் 1.5 கப் தேங்காய் பாலும் எடுத்திருக்கேன். எனக்கு 4.5 கப் மெஷர்மெண்ட் சரியாக இருக்கும். அடுத்தது அன்னாசி மொட்டு, மராட்டி மொக்கு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 4 லவங்கம் போட்டிருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், 6 பச்சை மிளகா, 1 கையளவுக்கு கொத்தமல்லி தழை, புதினா 1 கப், சிக்கன் 1/2 கிலோ, தயிர் 1 கப், எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, முந்திரி லாஸ்டா கார்னிஷ் பண்றதுக்கு. ஒரு குக்கர் அடுப்புல வச்சுக்கோங்க. அதுல 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதும் பிரியாணியோட ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். பிரியாணியோட ஸ்பைசஸ் போட்டதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இந்த சோம்பு பிரியாணியோட ஸ்பைசஸும் மீடியமான ஹீட்ல இருக்கிற ஆயில தான் அது பொரியணும். ரொம்ப ஓவரா தீஞ்சிருச்சுன்னா புலாவே நல்லா இருக்காது. 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நம்ம நடுவில் இந்த ரைஸ்ல ஒரு 2-3 டைம்ஸ் நெய் போடுவோம். ஸ்டார்டிங்ல 1 ஸ்பூன் போட்டா போதும். அதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் எண்ணெயில நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு அந்த வெங்காயத்தை வதக்கணும். அப்பதான் வெங்காயம் சீக்கிரமா வதங்கிரும். வெங்காயம் ரொம்ப பச்சையெல்லாம் விட்டுறக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருந்தாதான் ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடலாம். இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல இருக்கிற பச்சை ஃப்ளேவர்லாம் போனதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த பொருள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஆட் பண்ணி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை மிளகாவோட பச்சை ஃப்ளேவரும் போற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் புதினா 1 கப் போட்டுக்கலாம். நம்ம இந்த ரைஸ்ல பச்சை மிளகா புதினாவோட ஃப்ளேவர் தான் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இதில் தக்காளி, பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள் இந்த மாதிரி எந்த ஒரு பொருளும் சேர்த்தல. அதனால நமக்கு ஸ்பைசஸ் முழுக்க பச்சை மிளகா தான். அதனால தேவையான பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட சேர்ந்து இந்த சிக்கனும் சேர்ந்து நல்லா வேகணும். நல்லா ஓரளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் போடும்போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணோம். அந்த உப்பு சிக்கனுக்கு பத்தாது. ஸோ சிக்கன் போட்டதுக்கு அப்புறமும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் 1 கப் சேர்த்துக்கலாம். சிக்கனோ மட்டனோ இந்த மாதிரி நம்ம புலாவுக்கோ பிரியாணிக்கோ செய்யும் பொழுது கறி போட்ட உடனே தயிர் போட்டுடணும். அப்பதான் நம்மளோட கறி ரொம்ப சாஃப்டா வேகும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஓரளவுக்கு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக வைக்கலாம். அப்பதான் உள்ள இருக்கிற அந்த பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதனோட ஃப்ளேவர் எல்லாமே, தயிரோட ஃப்ளேவர் எல்லாமே இந்த சிக்கனுக்குள்ள இறங்கும். இல்லைன்னா சிக்கன் டேஸ்ட் இல்லாத இருக்கும். இப்ப பாருங்க, சிக்கன்ல தண்ணி விட்டு வந்துருச்சு. இதுல நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். 3 கப் பாஸ்மதி ரைஸ் நான் ஆட் பண்ணிருக்கேன். 3 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 4.5 கப் தண்ணி ஆட் பண்ணணும்னு சொன்னேன். நான் 4.5 கப் தண்ணிக்கு பதிலாக 3 கப் தண்ணியும் 1.5 கப் தேங்காய் பாலும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரைஸ்ல நெய் போட்டுக்கலாம். அந்த நெய் போட்டு கிளறினால என்ன ஆகும்னா ரைஸ் கொஞ்சம் ஒன்னோட ஒன்று ஒட்டாத உதிரியா வரும். பாருங்க, 1.5 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டேன். 3 கப் தண்ணி, மொத்தம் 4.5 கப். இது போதுமான அளவு. நான் இன்னைக்கு குக்கர்ல வைக்க போறேன். ஸோ நான் இவ்வளோ 4.5 கப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். தம்ல வச்சாலும் நீங்க இதே மெஷர்மெண்ட் போட்டீங்கன்னா ரொம்ப கரெக்டா வரும். அந்த சிக்கன், ரைஸு இது எல்லாமே அந்த தண்ணியோட சேர்ந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியா இருந்தது, ஸோ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ குக்கர் செட் பண்றதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம குக்கர் செட் பண்ணி வச்சிடலாம். செட் பண்ணிட்டு ஃபுல் ஃப்ளேம்ல
ஒரு விசில் வைங்க. ஃபுல் ஃப்ளேம்ல ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் சிம்ல வைங்க. 2-3 விசில் விட்டிங்கன்னா ரைஸ் குழஞ்சிரும். ஒரு விசில் 5 மினிட்ஸ் சிம்ல வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க ரைஸ் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. ஒன்னோட ஒன்று ஒட்டலை, ரொம்ப பளபளன்னு இருக்கிற ரைஸு. ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது மேலே முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம மேலே கார்னிஷ் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம் கார்னிஷ் பண்ணியாச்சு. நம்மளுடைய சிக்கன் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரம்லீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.